வைக்கத்த பாருங்க. டியூக் 160 மட்டும். இது வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. நம்ம சர்க்கிளில் எல்லாரும் வண்டி வாங்கி இன்னும் ஒரே ஒரு வண்டி யூடியூப்ல பாருங்க, விளாக் போடுறேன் நான். ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸிக்யூட்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NS 160 விட மாட்டேன் நான். NS 160 வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். யாருக்குன்னா இதோ இந்த வெள்ளை சட்டைக்காரனுக்கு, காட்வின். வைக்கத்த பாருங்க. நம்ம வந்து அவன் வண்டி வாங்கி 10 நாள் இருக்குமா? 10 நாள். ஆமாம், 2 வாரம் இருக்கும். ஆமாம், 2 வாரம் இருக்கும். ஸோ அகிலன் வந்து RTR 160 வந்து எடுத்து கரெக்டாக 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே கார்டன் வந்து NS 160 புது வேரியன்ட், லைக் யூஎஸ்டி பர்ஸோட மஷின் வச்சிருக்கிறது மாதிரியே இது வந்து இப்போ இருக்கிற ஃபேஸ்புக் மாடல். நம்ம சர்க்கிள் எல்லாரும் வண்டி வாங்கி இன்னும் ஒரே ஒரு வண்டி ஷரண்டா. என்னது அஜய்க்கு அதான் அஜய்க்கு வந்து சரி ஓகே, இதை வந்து நான் மியூட் பண்ணிடுறேன். பட் இன்னும் செக்மெண்ட்ல வந்து ஒரே ஒரு பைக் மிஸ்ஸிங்னா டியூக் 160 மட்டும். அது வந்து ஷரண் தான் எடுக்கணும். எப்போ எடுக்கிறான்னு தெரியல. கேட்டது கார் வாங்க போறேன் எதுவும் ஐடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பட் ஆனால் அந்த ஒரு பைக் வந்து நம்ம கேங்கில் வந்துருச்சுன்னா ஃபுல்ஃபில் ஆகிட. அந்த 160 செக்மெண்ட் வந்து ரூல் பண்ணுவோம் நம்ம. ஒரு பைக் மட்டும் விச் டெம்பிள் ஆல் ஓவர் தமிழ்நாடுடா, எல்லா டெம்பிளுமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ பாட்டுக்கு வந்துருங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். The all new 2026 Bajaj NS 160 எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் நல்ல கலர் தான், ரெட் கலர். வாவ். ஸோ கார்டின் வந்து மல்டி பிராண்ட் ஷோரூமில் ஒரு ஷோரூமில் எடுக்கிறான். இந்த டிஸ்பிளே, இந்த OG NS 160 NS 200 இந்த OG டிஸ்பிளேவை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னாச்சுடா? சூப்பர். ஸோ இந்த டிஸ்பிளே யாரெல்லாம் மிஸ் பண்ண, பழைய அனலாக் டிஸ்பிளே வந்து யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் வந்து யார்கிட்டயோ மும்மரமாக சேட் பண்ணிகிட்ருக்கான் சிரிச்சு. இன்னைக்கு வந்து ஆசாத்துக்கு பர்த்டே வேறு. இன்றைக்கி தான் இவன் டெலிவரி எடுக்கிறான். ட்ரீட்டு அவ்வளோதான். ஸோ இந்த ஹெட்லைட் நல்லா இருக்குது. ஹெட்லைட்டோட அப்டேட் நல்லா இருக்குது. டிஸ்பிளேல வந்து ஃபுல்லாக கவராக இருக்கும். இது வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மேலே ஒன்று, கீழே ஒன்று, அப்புறம் சைடில் வந்து டிஆர்எல் வந்து ஃபஸ்ட்டு கீழே வரும். அஸ்வின் வண்டியில் தெரியும்ல, இப்படியே இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் டிஆர்எல், அந்த 2 இடத்துல இருக்கும். இப்போ வந்து இந்த லைட்னிங் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா தெரியும். விசிபிலிட்டி நல்லா இருக்கு. பழைய அஸ்வின் வந்து வேற பல்ப் வாங்கி போட்டிருக்கான் அவனோட NSல பிரைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஹாலோஜன் பல்ப்ஸ் வந்து அந்த எல்லோ கலர் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்காது. இவங்க டிஃபால்ட்டாகவே LED கொடுத்துட்றாங்களா, அதனால நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல உள்ள கார்பன் அந்த கார்பன் ஃபினிஷ் மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அதான் ரொம்ப அப்கிரேட் கிடையாது. ஏன்னா NS வந்து ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு டிசைன் தான். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வண்டி வந்து நல்லா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் டெலிவரி எடுக்கும்போது நான் உங்களுக்கு vlog அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து வண்டி வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். நான் ரெடியாக வர பாருங்க. அம்மா வாங்கம்மா. நீங்கள் எதுக்கா? நீங்கள் தான் போய் நிற்கணும். ப்ரோ ஹாவ் அ சேஃப் ரைட். பார்த்து ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி NS 160 டெலிவரி எடுத்துட்டோம். கைஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக தெரியும்டா, கரெக்டாக தெரியும். பாருங்க. வாவ், ஆஃப் பண்ணிட்டான். போதும். பிலோ 6000 தான் கார்டின் ஓட்டணும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும். ஸ்டாண்டு காலில் பிடிச்சிக்கோட ஸ்டாண்டை. காலை ஃப்ரண்ட்டில் ஸ்டாண்டு.
ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை வெளியே இறக்கிட்டாங்க. அது ஒன்றைக்கே பாருங்கள், த ஆல் நியூ NS 160. வாவ், நம்ம குரூப்பில் எல்லாரும் வண்டியே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ இத்தனைக்கும் கார்வின், நான், இந்த கோகுல், அஸ்வினி எல்லாரும் சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் வண்டி வாங்குறோம், அதுவும் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ். ஓகே அங்கிள், ஓகே அங்கிள், வாங்க அங்கிள். அங்கிள் வேற, அங்கிள் வழியை வேற மறைச்சிட்டு நிற்கிறேன். எல்லாருமே பைக் வாங்குறோம். லைக் லைஃப் வந்து எவ்வளோ வேகமாக ஓடுது போகிறேன். இப்போ அடுத்து இன்னும் 2 பேர் காத்துட்டு இருக்கானுங்க. இப்போ கார்வின் வண்டி வாங்கிட்டான்ல, அடுத்து அவனுங்க இன்னும் மோட்டிவேட் ஆயிடுவானுங்க. ஆனால் இவனுங்க வேற வண்டி எடுக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னண்டி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம், அனுப்பிச்சு விட்ருங்க பையனை. ஸோ பேக் டு த வாக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானும் ஆசாத்தும் வந்து கார்வினுக்கு பூஜை போடுறதுக்குனே வருது. அதான் பூஜை எல்லாம் ஒன்று தான். ஸோ கார்வினோட மம்மி வந்து கூப்பிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் அப்படியே உள்ளே போகணும், இப்படி சர்ச்சுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கார்வின், நான், இந்த பக்கம் கோகுல், அவங்க அப்பா, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். யாரா கோகுலோட அப்பாவா? சரி, கோகுலோட அப்பா இல்லைடா, கார்வினோட அப்பாடா. ஆல்ரெடி நானே ரோல் ஆகிட்டு இருக்கேன், இவன் வேற இன்னும் காமெடி பண்ணுறான். ஸோ இப்போ வந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு த vlog. இப்போ வந்து கார்வினோட வண்டிக்கு ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரேயர் முடிச்சு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து கார்வினோட ட்வின் சிஸ்டர், அவங்க அம்மா அப்பா ஃபேமிலியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். NS 160 அங்கிள் யூடியூப்பில் பாருங்கள், vlog போடுறேன் நான். ஸோ இப்போ வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். நேராக டீ கடைக்கு போகிறோம். நான், கார்வின், ஆசாத்து, அப்புறம் ஏதோ ரைடர் வச்சுருக்கானே ஒருத்தன், கோகுல், எல்லோரும் சேர்ந்து டீ கடைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. ஸோ இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸை, உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஸோ கைஸ், வண்டியோட ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ பா சூப்பராக இருக்குது நிஜமாலே. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சோல் தான் இந்த வண்டி. இந்த வண்டிக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான அரக்கம் இருக்கான். ஆனால் நம்ம அஸ்வினோட அந்த பழைய அந்த நம்மளோட அது அனலாக் டாக்கோமீட்டர் இருக்கும்ல, ஸோ அந்த வண்டியில் இருக்கிற அதே ரெஸ்பான்ஸ் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பலாம் வந்து வண்டியை மாற்றவே இல்லை, நல்லாயிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக நம்ம செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன்ட்.